தூய்மை பணியாளர் பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும். தூய்மை பணியாளர் பணியை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கக்கூடாது என்று கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள். தமிழக முதல்வர் தேர்தல் வாக்குறுதி எண் 153 மற்றும் 285 படி பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என தூய்மை பணியாளர்கள் கேட்டுக்கொண்டனர். பல கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாநகராட்சியின் 5, 6 மண்டலங்களின் தூய்மை பணியை தனியார் மயமாக்குவதை கண்டித்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 90 நாட்களுக்கு மேலாக ரிப்பன் மாளிகை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வந்தார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே அமைச்சர்கள், மேயர், மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் அந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்தன. அதைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் காவல்துறையினரால் கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி நள்ளிரவில் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து சென்னையில் அவ்வப்போது வெவ்வேறு இடங்களில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பின்னர் அவர்கள் காவல்துறையால் கைதும் செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில மெரினா கடலில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் இன்று திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடல் அலையில் இறங்கி கையில் பதாகையை ஏந்தி ஆபத்தான வகையில் போராட்டத்தை நடத்தினர். அப்போது பேசிய தூய்மை பணியாளர்கள், கடந்த 90 நாட்களுக்கு மேலாக நாங்கள் போராடி வருகிறோம். ஆனாலும் எங்களது கோரிக்கையை அரசு ஏற்கவில்லை. தூய்மை பணிகளை தனியார் மயமாக்குவதை கைவிட்டு எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக பணி நீக்கம் செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும். 5 மற்றும் 6 மண்டலங்களில் தூய்மை பணியாளர்களுக்கு அதே பணியையே வழங்க வேண்டும் என தமிழக முதல்வரின் வாக்குறுதி எண் 153 மற்றும் 285 படி தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். கடந்த 3 மாதமாக பணி இல்லாமல் மிகவும் சிரமத்தில் தவிக்கிறோம். குழந்தைகளுக்கு உணவு கூட வழங்க முடியாதபடி வாழ்க்கை சூழ்நிலை சிரமத்தில் உள்ளது. எனவே தமிழக முதல்வர் இதில் தலையிட்டு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று நூதன முறையில் போராடியவர்களை இன்று காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.